அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களிலே ராகு நின்ற வீட்டின் பலனை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். முதல்ல ராகுவை பற்றி நம் ஜோதிடத்துல என்ன வலியுறுத்தப்படுகிறது என்றால், ராகுவிற்கென்று சொந்தமாக வீடு கிடையாது. 360 டிகிரி இந்த ராசி மண்டலத்தில் ராகுவிற்கென்று சுயமாக 30 டிகிரி அல்லது குறைந்தபட்ச டிகிரியிலாவது ஸ்தான பலத்திற்கு வீடு கொடுக்கவே படல. அப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் அமர்ந்தாலும் அந்த வீட்டு அதிபதியின் தன்மையை கிரகித்துக் கொள்ளும். இதுதான் ராகுனுடைய மிக முக்கிய சூட்சமம். அதனால்தான் ராகு எந்த வீட்டை பிடித்தாலும் அந்த அதிபதியாக செயல்படும் என்பது ஜோதிட விதி. அதுபோல ராகுவை நாம் எளிதில் புரிந்து கொள்ளணும்னா அதனுடைய காரகங்களை மிக குறுகிய அமைவுகள்ல உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம் முன்னோர்கள் வலியுறுத்தினது தான் பாம்பினுடைய தலை. இரண்டாக வெட்டப்பட்ட பாம்பினுடைய தலை ராகுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, ராகுவினால் எதையுமே எடுத்துக்கொள்ள முடியும். எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவத்தை ராகு பெரிதுபடுத்திக் கொண்டே போவார். ஆவல் இருந்து கொண்டே இருக்கும். கடல் நீரை பருகினாலும் ஜாதகருக்கு தாகம் அடங்காது. என்ன நடந்தாலும் அந்த ஆதிபத்தியத்தில் ஜாதகர் திருப்தி பெற மாட்டார். வேகமாக வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருப்பார். அதனாலதான் ராகுவை பொறுத்த வரைக்கும் பணவர பாவங்களிலோ ஜீவன பாவங்களிலோ அமர்ந்து விட்டார் ஜாதகர் பொருளாதாரத்துல வெற்றி பெற்றவராக இருக்கிறார். தொழிலிலே பல தொழில்களை செய்யக்கூடிய நபராக ஜாதகர் இருக்கிறார். இப்ப ராகு அமர்ந்த பாவத்தை பெரிதுபடுத்திக் கொண்டே செல்கிறார். இதுதான் முக்கிய காரணம். அக்ரஷன் இருக்கு, ஆவேசம் இருந்து கொண்டே இருக்கு, எடுத்துக்கொள்ளக்கூடிய இயல்பு. இதைதான் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பாம்பினுடைய தலைப்பகுதியாக எடுத்துக்கொண்டே இருக்கும். கேது எதுவுமே கிடைக்காது. அதனால்தான் கேது அமர்ந்த பாவத்தில் ஜாதகருக்கு ஞானம் உண்டு. முதல்ல எதுவுமே கிடைக்காம தடை தாமதத்தை கொடுக்கிறார். அந்த வகையில ராகு அமர்ந்த பாவம் பெரிதுபடும். இது இயல்பு காரகம். அப்ப ராகுனுடைய காரகங்கள்ல எதையுமே அக்ரஷன் எடுத்துக்கிறது, போகம் எதையுமே கவனிக்காம அந்த அடுத்தடுத்து ஒரு வெற்றிகளோடு நிற்காமல் அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி பயணப்படக்கூடிய அமைவு இந்த ராகுவிற்கு இயல்பாக கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் ராகு அமர்ந்த வீட்டினுடைய அதிபதி ஸ்தான பலம் பெறணும்ன்றது. இந்த ராகு தசை வருதுன்னா ஒரு 18 வருடம் நடைமுறையில வரும். இந்த 18 வருட ராகு தசையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகுவுக்கு ஸ்தான பலம் கிடைச்சிச்சுன்னா நீங்க உறுதியான நபர். ராகு எப்ப ஜாதகத்துல வலுப்பெறாருன்னா, வீட்டதிபதியை எப்படி கிரகித்துக் கொள்கிறாரோ அதுபோல வீட்டதிபதியினுடைய ஸ்தான பலத்தையும் கிரகித்துக் கொள்கிறார். அந்த வகையில ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் அல்லது நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோட்டமம், திக்பலம், நட்பு நிலை ஏதாவது ஒரு வகையில ஸ்தான பலத்தோட இருக்கும். ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறாருன்னா ராகுவும் ஸ்தான பலத்தை இழந்தவர் தான். நிறைய பேர் எண்ண ஓட்டங்கள் மட்டும் இருக்கும், பெரிதா கனவுகள்லாம் இருக்கு, ஆனா எதுவுமே செயல்பாட்டிற்கு வராது. ஆனா ஒரு சிலர் அடுத்தடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு போய்கிட்டே இருப்பாங்க. அவளோட அந்த அக்ரஷன் ஸ்பீடு இருக்கும். அந்த வகையில ராகுவை பொறுத்த வரைக்கும் அமர்ந்த வீட்டினுடைய தன்மையை கிரகித்துக் கொள்கிறார், அதிபதியினுடைய வலுவையும் கிரகித்துக் கொள்கிறார். அப்ப ராகு உங்கள் ஜாதகத்தில் வலுவா இருக்கிறாரா அப்படின்னா ராகுவிற்கு வீடு கொடுத்த வலு ரொம்ப முக்கியப்படுகிறது. இந்த ராகுனுடைய காரகங்கள்ல முக்கியமானது எதையுமே எடுத்துக்கிற காரகம், எதையுமே அடுத்தடுத்து பயணப்படக்கூடிய காரகம் தான் ராகுக்கு. போக காரகங்களே எடுத்துக்கலாம். எல்லா விதமான சிற்றின்ப சார்ந்த விஷயங்களும் ராகுவிற்கும் உண்டு. ஆனால் அடுத்த இடத்தில் தங்கி இருக்க மாட்டார், அடுத்தடுத்த ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணுவார். அதனாலதான் குடும்பஸ்தானங்கள் எல்லாம் ராகு அமர்த்திட்டாருன்னா தாமதப்பட்டு திருமணத்தை கொடுக்கிறார். ஏன்னா திருமணம் 2க்கும் மேற்பட்ட திருமணங்களை கொடுத்து விடுவார். அல்லது எந்த கலாச்சாரம் இல்லாம வேற இடங்கள்ல தான் ஜாதகர் ராகுவை செயல்படுத்துவார். ராகுதேசருக்கு வருதுன்னா அட்லீஸ்ட் வேற மொழி பேசுறவங்க அல்லது வேற கலாச்சாரங்களை பின்பற்றுவர்களோடு ஜாதகருக்கு இணக்கங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் ராகு சரராசிகளிலோ மறைவு பாவங்களிலோ தொடர்பு கொள்றாருன்னா கண்டிப்பா வெளிநாடு போவீங்க. வேற நாடுகள் வேற தூரதேசங்கள் சென்று அங்கு ஜாதகருக்கு ஓரளவிற்கு மேல சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனாலதான் ராகு 7ஆம் இடங்கள்ல தொடர்பு கொள்றவங்களோ இல்ல 2ஆம் இடங்கள்ல தொடர்புலாம் பாத்தீங்கன்னா வேற இனத்தை சார்ந்தவர்களை திருமணம் செய்வார்கள். அதுபோல பாரினர்ஸை திருமணம் செய்யறது, தொலைதூர அமைவுல திருமணம் செய்யறதுல 7ஆம் இடத்தோட ராகுனுடைய தொடர்பு தான். 7ஆம் இடம் 7ஆம் அதிபதியோட. அப்ப வேறு மதம், வேறு இனம், வேற மொழி சம்பந்தமான நபர்களுடைய நட்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு ராகு பகவான் தான். அதுபோல பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் வேற கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல வேறு நாட்டை சார்ந்தவர் வேலை செய்வதற்கும் இந்த ராகுதா காரணமாக அமைந்து விடுகிறார். எவ்வளவு முக்கிய காரணங்கள் ராகு கொண்டு. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும், ஒரு மனிதன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல பில்லியனர் ஆகணும் இல்ல மில்லியனர் ஆகணும், இந்த காம்பினேஷனுக்கு ராகுதான் உதவுறார். எதுவுமே இல்லாத நபரை திடீர்னு ஒரு பெரும் ஜாக்பாட்டாக வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்றது ராகுதான். இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா ராகுவிற்கு வீடு கொடுத்த ஒரு ஸ்தான பலம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது லக்னம் முதல் 12 பாவங்கள ராகு இருந்தா எப்படி செயல்படும் தான். அவர் யோகமா, அதாவது சட்டத்துக்கு புறம்பா செயல்படுறாரோ நேர்மையா செயல்படுறாரோ அதெல்லாம் அடுத்த பட்சம்.
ஏன்னா கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி கூட அரசாங்க ரீதியில சில விஷயங்கள்லாம் தடை செய்யப்பட்டது, பிற்பகுதியில அதுவே லீகலாகவும் பார்க்கப்படும். லீகல் இல்லீகல் இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் சட்டத்திட்டங்களின் அடிப்படையில, கால வரம்புகளின் அடிப்படையில. ஆனால் ராகு எப்பொழுதுமே சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் செயல்படுவதற்கு சுபருடைய தொடர்பு. பயனற்ற வகை, பயனற்ற வழின்னா என்ன வழி? மக்களை ஏதேனும் ஒரு வகையில ஒரு சாதகம் இல்லாம அவர்களுக்கு சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்யறது ராகு இருளோட இருக்கும்போது. அவ்வளவுதான் காம்படிஷன். மற்றபடி நம்ம இன்டெப்தா போய் சுபராகு அசுபராகுவை பத்தி பார்க்கலாம். என்ன ஜெனரல் வீடியோக்கெல்லாம் அதை கொடுத்துட்டோம், நீங்க பாக்கணும்னா நீங்க போய் பாத்துக்கலாம். சோ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் வலுத்தாலே ராகு தான். நீங்க நேர்மையா செயல்பட்டாலும் அவயோகமா செயல்பட்டாலும் அது கிரக இணைவை பொறுத்தது. நம்ம லக்னம் முதல் 12 பாவங்கள்ல ராகு இருக்கும் பொழுது ஜாதகருடைய பலன் எப்படி இருக்குன்றத பாத்துடலாம். இன்னொரு விஷயத்த சொல்றோம், ராகுவை போல் பிறக்கிறவங்களா கொடுக்கவே முடியாது, ஷார்டஸ்ட் பீரியட்ல கொடுக்க முடியாது. திடீர் அரசியல்வாதி, திடீர் சினிமா பிரபலங்கள், திடீர் பிசினஸ் பீப்புளை கொடுக்கறது எதிர்பார்க்கவே முடியாது. எங்க இருந்து வந்தாருன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா பெரும் உயரங்களையும் பெரும் அமைவுகளையும் கொடுக்கறது ராகுவால தான் முடியும். மற்ற கிரகங்கள் கூட பொறுமையாக செயல்படும், ராகு வேகமாக செயல்படுவார். விமானத்தில் பயணம் செய்வது போல வாகனங்களில், அதாவது நடந்து போயிட்டு இருந்தவரை விமானத்துல டிராவல் பண்ண வைக்கிற மாதிரி தான் இந்த ராகுனுடைய பெரிய இம்பாக்ட் இருக்கும். அதற்கு முக்கியமா ராகுவிற்கு வலு கிடைக்கணும். சோ இந்த அமைவுகள்ல நேரடியா பதிவுக்கு போயிடலாம். லக்னத்தில் ராகு, ஜாதகர் பிரம்மாண்ட எண்ணம் கொண்டவர், பிரம்மாண்ட சிந்தனை கொண்டவர், அவருடைய விஷனே வேறு மாதிரியாக இருக்கும். வாழ்வது சாதாரண ஒரு கிராமப்புறங்களிலா இருக்கலாம். அவருடைய கனவுகள் எல்லாம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி சீரமைப்பது, அல்லது நாட்டில் பொருளாதாரத்தில் முக்கியத்துவத்தை நாம் எப்படி பெறுறது, அதுபோல சாதாரணமாக கிராமங்களில் இருந்தால் கூட உயர்மட்டத்தில் ஜாதகரை சிந்திக்க செய்யும். விஷன் எல்லாம் பெரிதா இருக்கும். அமர்ந்திருக்கிறது டீ கடையில, ஆனா பேசுறது கலிபோர்னியாவை பத்தி. இதெல்லாம் ராகுனுடைய செயல்பாடு தான். லக்னத்தில் இருப்பது அது வலுத்து இருந்தால் அவர் அதில் திராணி அடைவார், அதில் வெற்றி அடைவார். அது 18 வருட ராகு திசையில டீ கடையிலிருந்து பேசியவர் கலிபோர்னியா செல்வார். ஆனால் அந்த ராகு அவயோகராக இருந்தா அந்த டீ கடையில இன்னும் 4 பேருக்கு அந்த கதைகளை பேசிக் கொண்டு இருக்கிறவரா இருப்பார். ஒரு சாதாரண உதாரணத்திற்காகத்தான். இப்ப லக்னத்தில் ராகு அமர்ந்தவர் பிரம்மாண்ட எண்ணம், பிரம்மாண்ட சிந்தனை, பிரம்மாண்ட விஷன் எந்த வகையில வெளிப்படுத்துறார்? லக்னாதிபதி யாரோ, அவர் அமர்ந்த வீட்டின் அதிபதி யாரோ அவருடைய காரகங்களில் ராகு செயல்படுத்தி கொடுப்பார். எண்ண ஓட்டங்களை பெரிதுபடுத்தி நினைவுகளை பெரிதுபடுத்துவார். வலுத்து விட்டால் அந்த நினைவுகளை நீங்கள் கண்டிப்பாக பிரயோகப்படுத்தி வெற்றியையும் பெறுவீர்கள். 2ஆம் இடத்திலே ராகு, தனஸ்தானம், வாக்கு, குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடு. 2இல் ராகு இருக்கும்போது ஜாதகம் கொஞ்சம் தாமதப்பட்டு திருமணம், தாமதப்பட்டு குடும்பங்கள் உருவாகிறது. ஜாதகருடைய வார்த்தைகள் பிரம்மாண்டமாக இருக்கிறது. மோகங்களை ஜாதகர் விரும்பக்கூடியவராக இருப்பார். தனத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகருக்கு அக்ரஷன் இருக்கும். யோகரான ராகுவா இருந்தா பணம் 2-3 வழிகளில் இருந்து வரும். ஒரு வழியில் இல்லாம 2-3 வழியில இன்கம் பண்ணக்கூடியவர். வெளிநாடு தூரதேசத்தின் மூலியமாக பணம் ஜாதகருக்கு வந்து கொண்டிருப்பதை அல்லது வந்து சேரக்கூடிய சூழலை இந்த ராகு அங்க யோகமாக இருக்கும் பொழுது உறுதிப்படுத்துகிறார். சாப்பிடுற விஷயங்களை ராகு குறிக்கிறதுனால நிறைய புது புது சாப்பாடுகளை, உணவுகளை பிரயோகப்படுத்தி பார்க்கக்கூடியவர். அதுபோல அறிவு சார்ந்த விஷயங்கள, நெட்வொர்க், தொலைத்தொடர்பு, இதெல்லாம் அதிக ஈடுபாடு, அதிக ஆர்வம் ஜாதகருக்கு. என்னதான் இருந்தாலும் 2இல் ராகு ஸ்தானபலத்தோட இருக்குன்னா தாமதத்தோட தான் திருமணம் பண்ணணும். பிஃபோர் லைஃப்ல திருமணம் பண்ணிட்டா திருமணத்துல சாதகம் இல்லாம பார்ட்னரோட பிரச்சனைகளை கொடுக்குது. அது போல பிரிந்து இருக்கக்கூடிய சூழலை கொடுக்கிறது. 7ஆம் இடத்தினுடைய வலுவை பொறுத்து மீண்டும் சேர்ற அமையும் உண்டு. 7ஆம் இடம் வலுக்கலன்னா அந்த திருமணம் சாதகம் இல்லாம போயிடும். அதனால் ராகு 2இல் இருப்பவர்களுக்கு 27 அட்லீஸ்ட் 29 வயதிற்கு பிறகுதான் யோகமான ஒரு அமைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 3ஆம் இடத்திலே ராகு, தீரிய பாவம், புகழை பற்றி குறிக்கக்கூடிய பாவம் 3ஆம் இடம், சகோதரர்களை பற்றி குறிக்கக்கூடிய பாவம் 3ஆம் இடம், அட்வென்ச்சர் ஸ்கில் எல்லாம் 3ஆம் இடத்துலதான் இருக்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில், பெரிய மனிதர்களுடைய தொடர்பெல்லாம் 3ஆம் இடத்தின் மூலமாகத்தான் நிகழ்த்தி கொடுக்கிறது. அங்கு ராகு அமரும் பொழுது ஜாதகர் தைரியமானவர், சமூகத்துல எதையும் துணிகரமாக எதிர்கொள்ளக்கூடியவர். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஜாதகருக்கு ஏற்படும். விஷன், ஆம்பிஷன் எல்லாம் பெரிதுதான் இருக்கும். துணிகரமா எதையும் செஞ்சிருவார். நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கை டைவ் பண்றது, ஸ்கூபா டைவ் பண்றது, அது போல அட்வென்ச்சர் ரேசிங் எல்லாம் பண்றது, இதெல்லாம் 3ஆம் இடத்தினுடைய தீரிய பாவம் தான். அப்ப 3இல் ராகு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தைரியம், சமூகத்துல மக்களுக்கு உறுதுணையாக இருந்து, யோக ராகுவா இருந்தா உறுதுணையாக இருந்து போராடக்கூடியவர், பிறருக்காக தட்டி கேட்கக்கூடியவர், தன்னம்பிக்கை கொண்டவர். அதே போல் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க சகோதர சகோதரிகளோட கவனமா இருக்கும். அந்த விஷயத்துல சாதகம் இல்ல, 2 பேருக்கும் கருத்து வேறுபாடாக இருக்கிறதை பார்க்க முடியுது. 4ஆம் இடத்திலே ராகு, சுகஸ்தானம், வீடு வாகனத்தை சொல்லக்கூடியது, வித்தைகளை சொல்லக்கூடியது. அதோட மட்டும் இல்லாம ஜாதகருடைய கல்விகள்ல முக்கியமா என்னென்ன கோர்சஸ் எல்லாம் பெரிதா ஒரு படிப்பாரா, அடுத்து ஒரு உட்பிரிவுகள்ல ஒரு அறிவை பெறுவாரா, கலைகளை கற்றுக்கொள்வாரான்றத 4ஆம் இடம் சொல்லுது. ராகு இருப்பவர்களுக்கு மாடி மேல் மாடி வைத்து வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. அப்படியே
கமாண்ட்ல கேட்கறதையும் நம்ம பாக்குறோம் இல்லையே அப்படின்னு. ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுக்கணும், வலுக்கலைன்னா கனவு மட்டும் இருக்கும். உங்களுடைய கனவுல மாடிக்கு மேல மாடி வீடு இருக்கும். அப்புறம் ராகு 4ல் இருப்பவர்களுடைய வீடு கொடுத்தவர் வலுத்து இருந்தால் நல்ல ஒரு லேண்ட் இருக்கும், நல்ல ஒரு கட்டிடங்கள் இருக்கும், வாகனங்கள் பிரம்மாண்டமான வாகனங்களை வைத்து இருப்பார். ஆனால் தாயோட கருத்து வேறுபாடு அல்லது கல்விக்காக பிரிந்து சென்று படிக்கக்கூடிய சூழல் இருக்கும். 4ல் ராகுன்னா தாயோட பிரிந்து போய் கல்வி பயிலக்கூடியது, அல்லது ஏதேனும் ஒரு வகையில இருவரும் பிரிந்து இருக்கிறது, அல்லது தாய் ஒரு விசாலமான தாய் உடனே கோபம் அடைகிறவங்க, உடனே அது ஒரு வித்தியாசமான மனநிலைமையில இருக்கிறவங்க. நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அவங்க ஒண்ணு செய்யறது, இது போன்ற ஒரு கான்செப்ட்ல இந்த ராகு 4ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு விடுகிறார். கல்வி நல்லா வரும். எதெல்லாம் டெக்னிக்கல் சார்ந்து இருக்கிறதோ, நிறைய பேர் இந்த சாப்ட்வேர் துறைக்கு எல்லாம் இப்ப ப்ரோக்ராமிங் எல்லாம் பத்தி படிக்கக்கூடிய எஜுகேஷன் எல்லாம் இந்த ராகு சப்போர்ட் பண்ணி கொடுப்பார். என்ன கரண்ட்ல இந்த வேர்ல்டுல என்ன டெக்னாலஜி போகுதோ அதெல்லாம் இந்த ராகு பரிச்சயப்படுத்துவார் 4ஆம் இடத்திலே இருக்கும் பொழுதுன்றத உறுதிப்படுத்தும். உடல் ஆரோக்கியங்களையும் இந்த ராகு சொல்றார் 4ஆம் இடத்துல. சுகஸ்தானம் அல்லவா, நரம்பு சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். ராகு பாதிக்கப்பட்டிருந்தா நரம்பு பிரச்சனைகள் ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். 5ஆம் இடத்திலே ராகு ஜாதகருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியிலே இருப்பார். தொலைதூரம் பூர்வீகம் அமைந்தவர். அதுபோல் திருமண சுபகாரியங்கள் தாமதமாகும், குழந்தை பாக்கியங்கள் தாமதமாகும். அப்படி பிஃபோரா இருந்தா கூட இன்னொருவருடைய இறைவருடைய அதாவது துணைவருடைய ஜாதகத்தை பொறுத்து குழந்தைகளை உறுதி செய்துக்கணும். பெரும்பாலும் ராகு 5ல் இருக்கிறவங்களுக்கு தாமதமா குழந்தை இருக்கும். அதுபோல பெண்வாரிசு அமைவுகளை அதிகம் கொடுக்கும். ராகுவிற்கு நீசத்தன்மையோ அல்லது ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலு குறைந்துட்டா நேரெடுத்துதான் செயல்படும். ஜாதகருக்கு ஆண் வாரிசுகளை பெற்றுத்தரும். அதுபோல 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு பூர்வீகத்தினால் கொஞ்சம் ஆதாயம் குறைவா தான், பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் போய் ஆகும். வெளியூர் தூர தேசம் அல்லது வெளிநாடுகள் சென்று ஜீவனம் செய்யக்கூடிய அமைவு. ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுத்து இருக்கிறார், அப்ப ராகு யோகரா தானே செயல்படணும். பூர்வீகத்துல எல்லா பொருளும் எல்லா ப்ராப்பர்ட்டி இருக்கான ஜாதக பணி நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளியில இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். அதே ராகு அவயோகரோட சூழ்ந்து விட்டார், பூர்வீகம் இருந்தாலும் ஜாதகர் விரட்டி வைக்கப்பட்டவராக இருப்பார். பூர்வீகத்தினால் வாழ முடியாமல், பூர்வீகத்தில் அவரால் எதுவே திராணியாக செய்ய முடியாமல் வெளியில் சென்றவராக இருப்பார். மற்றபடி நாலேஜ் இருக்கும், வியூகங்கள் இருக்கும், அறிவு. ஏன்னா 5ஆம் இடத்துலதான் ஜாதகருடைய மனசு சொல்லப்படுது. அதுபோல 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது காதல் போன்ற உணர்வுகளும் கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை ஒரு பகுதியில கொடுக்கும். அதுபோல திறமையானவர், புத்திசாதுரியமானவர், அறிவுகளை அதிகம் பெற்றவர், வியூக அறிவு. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு வியூகம் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கும். விளையாட்டு துறைகளின் மீது காதல்கள் அதிகமாக இருக்கும் ஜாதகருக்கு. இசை பிரியராக, என்டர்டைன்மெண்ட் பிரியராக ஜாதகரை வளமர செய்யும். குழந்தைகள் புத்திசாதுரியமானவராக இருப்பார்கள். எதையும் கட்டுப்பாடற்று செய்யக்கூடிய வேகமான குழந்தைகளாக இருப்பார்கள். 6ஆம் இடத்திலே ராகு உபஜய பாவத்தில் அமர்ந்தாலும் கூட 6ஆம் இடத்திலாக டாக்குமெண்டேஷன் கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்கும். நிறைய கடன் கொடுக்கிறார். ஆனா எதிர்காலத்துல ராகு தசையில ஒரு பாயிண்ட் ஆஃப் பீரியட்ல, அதாவது ராகு சனி டைம் பீரியட்ல கொஞ்சம் கடன்ல கவனமா இருந்துக்கணும். ராகு 6ஆம் இடத்துல இருக்கும்போது வெளியூர் தூரதேசங்கள், வெளிநாடு, வேறு மொழி இதை சார்ந்த வேலையமைகளை கொடுத்து விடுகிறார். வேற இடங்கள்ல ஆதிபத்தியம் என்னவோ அந்த கிரகத்தின் காரகத்தில் வெளிநாடு தூரதேசத்துல வேலையை கொடுக்கிறார். கடன் விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கணும். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் உண்டு. எதிரிகளை பொறுத்து ஜாதகருக்கு எந்த விதமான தண்டனைகளும் கிடைக்கிறது இல்ல. ராகு சனி டைம் பீரியட்ல 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஜாதகருக்கு கடன் ரீதியாகவும் டாக்குமெண்ட் விஷயங்கள்ல மட்டும் கவனம் வேணும். மற்றபடி நல்ல வேலை அமைகிறது, நல்ல வெளிநாட்டு வருமானங்களை கொடுக்கிறது, அல்லது வேறு மாநில வருமானங்களை கொடுக்கிறது, வேறு மொழி பேசுபவர்களிடம் வேலை செய்யக்கூடிய பிராப்தத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நல்ல பதவி அதிகாரங்களை கொடுக்கிறார். 7ஆம் இடத்திலே ராகு பார்ட்னர் கொஞ்சம் லேட்டா உருவாகுது. நட்பு வட்டாரங்கள், கூட்டாளிகள் நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு செல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல ஒரு 1000 நம்பர் வச்சிருப்பாங்க, இல்ல 500 நம்பராவது வச்சிருப்பாங்க. எல்லாம் இந்த ராகனுடைய கடாட்சி. 7ஆம் இடத்தோடு ராகு இருக்கும்போது அதே போலதான் வாழ்க்கை பார்ட்னர் ஒரு பிடிப்பு இருக்காது. 30 வயது வரைக்கும் பார்ட்னரோட கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் தான். 30க்கு பிறகுதான் பார்ட்னர் அமைவார், ஒரு புரிதலுக்கு பிறகு. அதுபோல கூட்டாளிகளோடு ஜாதகருக்கு நல்ல சுமூகம் உண்டு. ராகு யோகமாக அமர்ந்தாருன்னா தாமதப்பட்டு திருமணம் நடக்கும், திருமணம் நல்ல திருமணமா இருக்கும், பார்ட்னர்ஸால ஆதாயம் உண்டு, நண்பர்களால ஆதாயம் உண்டு. அவயோகராகவோ அமர்ந்துட்டார். அவயோகராகவோ எப்ப முடியும்? 2 கிரகங்கள், அதாவது லக்ன அவயோகர்கள் சூழ் அவர் அமர்ந்திருக்கிறார்னா பிஃபோரா திருமணம் பண்ணி திருமணத்தை விவாகரத்துல முடிச்சிருவார். அல்ல ஜாதகர் பார்ட்னர்னால பிரச்சனையை அனுபவிப்பார். இந்த அமைவுகளை கொடுக்கும். எனினும் ராகு 7ஆம் இடத்துல இருப்பது விசால நட்பு வட்டாரங்கள், விசால கூட்டாள அமைவுகளை கொடுக்கிறது. 8ல் ராகு, 8ஆம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது, மரணத்தை குறிக்கிறது, ஆயுளை முக்கியமாக சுட்டி காட்டுகிறது, இழப்புகளை குறிக்கிறது. இந்த 8லே ராகு இருக்கும்போது கொஞ்சம் மரண பயம் வந்துடும். என்னதான் இருந்தாலும் சுயபுத்தி காலகட்டம் ஏதோ ஒரு வகையில 8ஆம் இடத்து ராகு மரண பயங்களை அவ்வப்போது கொடுக்கிறார், உயிர் சார்ந்த பயங்களை. ஆனால் ராகு அங்கு என்ன செய்யறாருன்னா வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை கொடுக்கிறார். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியில சென்று நல்லா வாழக்கூடிய அமைவு.
8ஆம் அதிபதி அல்லது ராகு திரிகோணாதிபதிகளோட தொடர்புல இருக்கும்போது பிறருடைய சொத்து, பூர்வீகம் இல்லாமல் வெளியிடத்த சொத்து, தூரதேச சொத்து இதெல்லாம் ஜாதகருக்கு கிடைக்க பிரார்த்தம் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. கண்டிப்பா கிடைக்குது. அதனால ஆதாயமும் கிடைக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். ஆயுள் உண்டு. ஆதிபத்திய கிரகம் எப்படி இருக்கிறார், காரகரான சனி எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் ஆயுளை முடிவு பண்ணும். ஏன்னா ராகு இருக்கிறதுனாலே ராகுதசம் வந்துச்சு மரணம் நிகழ்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ராகு வெளிநாடு, தூரதேசம், வேற மாநிலம், வேறு மொழி பேசுறவங்கள்ட்ட ஆதாயத்தை கொடுப்பார். பூர்வீகம் இல்லாமல் வெளியிடத்துல சொத்துக்களையும் கொடுப்பார். அதற்கு ராகுவோ அதிபதியோ திரிகோணாதிபதிகளோட தொடர்புல இருக்கிறோம். 9ஆம் இடத்திலே ராகு தந்தைக்கும் ஜாதகருக்கு ஆகாது. ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, அவர் ஒன்று சொன்னா இவர் ஒன்று சொல்லுவார். வெளியூர் தூரதேசம் இருக்கக்கூடியவர், அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடியவர், வெளியூர் தூரதேசங்கள்லாம் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவர், வெளிநாட்டு ஆதாயத்தை பெறக்கூடியவர், அதுபோல் தான தர்ம சிந்தனைகளை அதிகம் கொண்டவர். ராகு ஒளி கிரகங்களுடைய தொடர்புனா இறை நம்பிக்கை உண்டு. ஒளி கிரகங்களோட தொடர்புனா இறை நம்பிக்கையே கிடையாது. என்னதான் இருந்தாலும் இறைவனை பற்றி ஒரு சிந்தனையே இல்லாத நிலையை கொடுக்கும். தந்தை வழி உறவுகளினால் ஆதாயம் குறைத்து கிடைக்கிறது. அல்லது ஜாதகர் அதை அனுபவிக்க முடியல, இந்த பிரார்த்தத்தை கொடுக்கிறது. சக வயது கொண்ட நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் கொஞ்சம் தடையா இருக்கு. எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிருது, எல்லாமே இருக்கு. என்கிட்ட பினான்ஸ் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. திருமணம் தரப்படுது, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிசினஸ்ல சக்சஸ் ஃபெயிலியர் ஆகுது. இதெல்லாம் இந்த ராகுடைய கடாச்சம். இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த வலுத்து இருக்கும் பொழுது பிற்பகுதியில வெற்றியை கொடுக்கிறார். ஒரு 30 வயசு வரைக்கும் தடையை கொடுத்து அதன் பிறகு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 10ஆம் இடத்திலே ராகு, 10ல பாதியாவது இருக்கணும் அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. அப்ப 10ல ராகு இருந்தா என்ன பண்ணும், தொழில் பாவம், ஜாதகர் ஒன்றிற்கு மேற்பட்ட தொழில் செய்ய கடமைப்பட்டு விடுகிறார். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் மட்டும் வலுத்துட்டாருன்னா ராகு பணத்தை வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வந்து சேர்ப்பார், தூரதேசங்கள்ல இருந்து கொண்டு வந்து சேர்ப்பார். மொழி தெரியாத, தன் மொழி அறியாத நபர்களிடமிருந்து பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும். பிசினஸ் பீப்புளா இருப்பீங்க, 1க்கு 2 பிசினஸ் இருக்கும். எப்போ ராகுனுடைய தசையும் செயல்பாட்டுல வந்துடணும். அந்த டைமிங்ல ஒரு முறையாவது நடந்து சென்று இருக்க வேண்டும் அப்படின்றது விதி. அந்த வகையில 10ல் ராகு இருக்கிறது யோகம். தொழில்கள்ல நல்ல வெற்றிகள் உண்டு. வெளிநாடு தொடர்புகள் அதிகமாக ஆதாயத்தை கொடுக்கிறது. வேறு மாநில தொடர்புகள், வேறு மொழி தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கிறது. தொழில் சார்ந்தவைகள் மிகப்பெரிய வெற்றி. கம்யூனிகேஷன் ரிலேட்டடா, டெக்னாலஜி ரிலேட்டடா என்ன கரண்ட்ல இந்த பூமியில போய்கிட்டு இருக்கோ அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி ஜாதகருக்கு ஆதாயம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதுபோல் ராகு இணைந்த கிரகம், பார்வை பெற்ற கிரகத்தினுடைய காரக தொழில்களையும் ஏற்படுத்தி கொடுக்க கடமைப்பட்டு விடுகிறார். 11ல் ராகு உபஜயத்துல 11ஆம் இடமும் யோகம். ராகுவிற்கு 11ஆம் இடத்துல இருக்கலான்றது விதி. இருக்கலாம், என் நிலையில வேணாலும் இருக்கலாம். இங்க பாவரா கூட இருந்துடலான்றது விதி. ஏன்னா லாபத்தை குறிக்கிறார். அப்ப ஜாதகருக்கு 1ற்கு மேற்பட்ட வழிகளில் இருந்து லாபம் கிடைக்கும். ஆனா 11ஆம் இடத்தை வலுத்துட்டாருன்னா திருமணம் தாமதமா பண்ணணும். பிஃபோர் பண்ணிட்டீங்கன்னா மறு திருமணம் கண்டிப்பா ஆகும். மறு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. உபயவாகும். அடிஷனல் விஷயங்களை கொடுத்து கொண்டே இருப்பாரு. அடுத்தடுத்த ஒரு சொகுசை கொடுக்கிறார். அப்ப பணம், பொருளாதாரம், செல்வ வளங்கள் அத்தனையுமே ஜாதகருக்கு இயல்பாக 11ஆம் இடத்தில் ராகு ஏற்படுத்துற ஒரு வெற்றியோடு நிக்க மாட்டார். அது ரொம்ப முக்கியம். சில பேர்லாம் வாழ்க்கையில போராடி விட்டு அந்த பாயிண்டோட நிக்கிறது உண்டு. ஆனா அந்த ராகு 11ல் இருப்பவர்களுக்கு அடுத்தடுத்த துறைகளை நோக்கி, அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி பயணப்படுவார்கள். அதனால் ராகு 11ல் யோகம். 12ல் ராகு அயன சயன போகமான விரயபாவமா 12ஆம் இடம் வந்துருது. விரயங்கள், வெளிநாடு தூரதேசம் மறுபடி லாபங்களை கொடுக்கும். அதுபோல வேட்கை, சிற்றின்ப நாட்டங்கள் ஜாதகருக்கு அதிகமா இருக்கும். போகங்களின் மீது நாட்டங்கள் அதிகமா இருக்கும். இந்த ஆல்கஹாலிக்கா இருக்கலாம், நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், இது போன்ற மறைகள், அதாவது மறைவு விஷயங்கள், எல்லா விஷயங்களுமே ஜாதகருக்கு ஆர்வம் அதிகம். அதுபோல சிற்றின்பங்கள் சொல்லக்கூடிய இல்வாழ்க்கை சுகங்களின் மீதும் ஜாதகருக்கு அதிக நாட்டம் இருக்கும். 12ஆம் இடத்து ராகு அடிக்கடி பயணங்களை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுத்து லக்ன திரிகோண தொடர்பு இருந்தால் தூரதேசங்களிலே உங்களுடைய விரயங்கள் இருக்கிறது. வேறு மாநிலமோ வேறு நாடுகளிலேயோ உங்களுடைய வாழ்க்கை பயணம் அமைகிறது. யோகரோட தொடர்புல இருந்துட்டார்னா அந்த ராகுவினால் உங்களுக்கு செல்வங்கள் கிடைக்குது. சகலவிதமான லாப வளனும் உங்களுடைய வாழ்க்கையில லக்ஸரியஸ் பொருட்களை ராகு கொண்டாந்து கொடுக்கிறார். எல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அனுபவிக்க பிறந்ததாக உங்களை 12ல் ராகு மாத்தி விடுகிறார். யோக தொடர்பு இருக்கும் பொழுதுன்றத உறுதிப்படுத்தி கொடுக்கிறோம். அதுபோல ஜாதகருக்கு சிந்தனைகளும் விசாலமாக இருக்கும். இந்த பதிவுல ஓரளவுக்கு லக்னத்திலிருந்து 12ல் நின்ற ராகுனுடைய பலன் பார்த்தோம். அந்த வகையில உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை வாட்ஸ்அப் மூலியம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான தகவல் வேண்டும் என்றால் அதை பின்பற்றவும். மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.